தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற 90% ஸ்டூடெண்ட்ஸு படுத்துக்கிட்டு தானே வீடியோ பார்க்குறீங்க. உண்மையாக சொல்லுங்க, படுத்துக்கிட்டு தானே பார்க்குறீங்க. ஆமாம், 4 நாள் பொங்கல், கறி சோறு, அப்படியே ஜாலியாக படுத்துக்கிட்டே அப்படியே சுகமாக இருக்கும். அப்படியே ஜாலியாக பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுதா? உங்களுக்கு இல்லை உங்களை டிஸ்டர்ப் பண்ணலங்க. நீங்கள் படுங்க. ஹலோ, நீங்கள் படுங்க, ஜாலியாக படுங்க. போர்வை எழுத்து போட்டு படுங்கிறேன். என்ன வேணும் உங்களுக்கு? ஜொமேட்டோ ஸ்விக்கியில் ஏதாவது ஆர்டர் பண்ண சொல்லிட்டா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஜூஸா, பிரியாணியா, என்ன வேணும்னு சொல்லுங்க, ஆர்டர் பண்ணுறேன். ஜாலியாக இருக்காங்கிறேன். அப்படியே ஜாலியாக படுத்துட்டே இருக்காங்கிறேன். சுகமா இருக்குல்ல, கிளைமேட் வேற எப்படி இருக்கு, சுகமா இருக்கு. அப்படியே பாட்டு கேட்டுட்டே இருப்பீங்க. ராசாலி பறக்கும் ராசாலியன்னு பாட்டு கேட்டுட்டு இருப்பீங்க. கரெக்டா? ஆமா சார், நல்ல பாட்டு, நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு சார். இன்னொரு பாட்டு ஏதாவது பாடுங்க கேட்குறீங்களா? இந்த பெறாம கொடுங்க கொஞ்சம். என்னது? இப்ப சொல்லுப்பா கண்ணா, இப்ப சொல்லு ஒழுங்கா. இப்ப எந்திரிக்கிறியா இல்லையா? குமாரே எந்திரி ஒழுங்கா. புக்கை போய் எடுக்கிறப்ப நீங்க இப்ப 10th சோசியல் சயின்ஸ் புக்கை இப்ப எடுக்கிறீங்க, புரியுதா? தமிழ் புக் அங்க இருக்கு, அங்க போய் எடுங்க. உங்களுக்கு ராசாலி கேக்குது. இந்த வருஷக்குள்ள உங்க சோழிய முடிக்க போறாங்க, உங்களுக்கு ராசாலியா? ஒழுங்கா இப்ப எந்திரிக்கிறீங்க, புரியுதா? 10th சோசியல் சயின்ஸ் புக் அங்க இருக்கு, தமிழ் புக் இருக்கு, மேத்ஸ். இது என்ன தெரியுதா? போன மாசம் குரூப் 4க்கான ஆனுவல் பிளானர் வெளியிட்டாங்க. அதாச்சும் ஞாபகம் இருக்கா? 4th வீக் ஷெட்யூல், ஸ்டடி பிளான் இருக்குல்ல, அதுல 4th வீக் ஷெட்யூல் 3 வாரம் முடிச்சிட்டோம். முடிக்கலன்னா தயவு செஞ்சு முடிச்சுட்டு வாங்க. 4ஆம் வாரத்துக்குள்ள போறோம். ஏன்னா அதனால தயவு செஞ்சு இன்னும் அந்த பிம்பத்துல இருக்காதீங்க. எல்லாம் முடிஞ்சுப்பா. பொங்கல் முடிந்தது, நல்லபடியா கொண்டாடி இருப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லபடியா கொண்டாடி இருப்பீங்க. பொங்கல் முடிந்தது, அவ்வளவுதான். இனிமேட்டு அடுத்து என்ன? 180க்கு மேல, அது 180க்கு மேல வெறித்தனத்தை வளர்த்துக்குங்க. பிளானு, ஸ்டடி பிளான், படிப்பு, புக்கு, அந்த பேப்பர், பேஜ், அதாவது ஒன்லைன் அண்ட் மார்க், அது அந்த இது 4 மாசம் தான் இருக்கு. 4 மாசம் தான். எனக்கு என்ன? எனக்கு ஒண்ணு இல்ல, நீங்க பாட்டு பார்த்துட்டே இருங்க. இல்ல நீங்க பாட்டு பார்த்துக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான். வாழ்க்கை ஃபுல்லா பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு என்னப்பா, நீங்க பாட்டுக்கு போயிட்டு நீங்க எக்ஸாம் எழுதிட்டு போய் அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் 160 தான் எடுத்திருக்கேன், பிசி 155 எடுத்திருக்கேன், பிசி எம்பிசி, எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா, ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்க போறீங்க. எனக்கு என்ன? சரியா? எந்திரிங்க, உட்காருங்க, புக் எடுங்க. சோசியல் சயின்ஸ் 10th சோசியல் சயின்ஸ் புக் எடுங்க. அங்க இருக்கு பாருங்க. எங்க இருக்குன்னு புரியல, ஒன்றும் புரியல. என்ன ஆச்சு? எங்க பொங்கல் தூக்கி போட்டீங்களா புக்கை? எங்க தூக்கி போட்டீங்க புக்கை? போய் தேடுங்க புக்கை. எங்க தூக்கி போட்டீங்களோ போய் தேடுங்க. எல்லாத்தையும் எடுத்து ஒன்று சேருங்க, டேபிள்ல வைங்க, எடுங்க. அப்ப அவ்வளவுதான். 7th தமிழ் ஸ்டடி பிளானோ இல்ல ஆப்போ வீடியோஸ் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அடுத்து என்ன இந்த ஸ்டடி பிளான் ஞாபகம் இருக்குல்ல? 4th வீக் இப்ப நிக்கிறோம். 4th வீக்ல நிக்கிறோம். 10th ஜியோகிராஃபில இந்த 2 பாடம், 10th சிவிக்ஸ்ல இந்த 3 பாடம், வீக்கெண்ட்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், மின்னோட்டவியல், அங்கிட்டு 7th டேர்ம் 1. சரியா? போனதுதான் 3ஆவது வாரம் முடிச்சோம். 3ஆவது வாரம் போனதுல முடிச்சோம். இப்ப 4ஆவது வாரத்துல நிக்கிறோம். யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரு மந்த்லி டெஸ்ட் மாதிரி பிளான் பண்றேன். சரியா? அதை பத்தி நான் டீடைல்ஸ் சொல்றேன். நீங்க படிச்சு மைண்ட்ல ஏத்துங்க. இப்போதைக்கு இந்த 4 வாரத்தை படிச்சு மைண்ட்ல ஏத்துங்க. 4ஆவது வாரத்துல நிக்கிறோம். தயவு செஞ்சு எந்திரிச்சிருங்க. முடிஞ்சு போச்சுங்க. சரியா? பண்டிகை எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அடுத்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 வரிசையா வெயிட்டிங்ல இருக்குங்க. இதுக்கு அப்புறம் எந்த பண்டிகையும் எனக்கு தெரிஞ்சு கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் எந்த பண்டிகையும் இல்லைங்க. அடுத்த பண்டிகைங்கிறது என்னன்னா குரூப் 4 எக்ஸாம் தாங்க. ஸ்ட்ரைட்டா அங்க போய் குதிக்க போறீங்க. சரியா? தயவு செஞ்சு எடுத்துருங்க, புக் எடுங்க, ரிஃப்ரெஷ் ஆகுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. 1 2 3 எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணுங்க. கமான் சியர் அப். இதா உங்களுக்கு நான் என்ன பண்றேன், இந்த இந்திய அரசியலமைப்பு அதை நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். இன்ட்ரோடக்ஷன் என்னது? அடுத்த கிளாஸ்ல இந்திய அரசியலமைப்பு நான் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை வச்சுக்கிட்டு இந்த 3 பாடமும் ஃபாஸ்டா முடிச்சிடலாம். சரியா? அப்புறம் 7th டேர்ம் 1 அதெல்லாம் சர்வசாதாரணமா படிச்சு தட்டி தூக்கணும். இதெல்லாம் என்கிட்ட என்ன கேக்குறது? அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், மின்னோட்டவியல், இது ரெண்டுக்கும் நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் நிப்பாட்டுறேன். சரி, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் நிப்பாட்டுறேன். சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், மின்னோட்டவியல், இது ரெண்டையுமே டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் நீங்க பாத்துக்கலாம். நம்ம கிளாஸஸ் எடுத்ததை பாத்துக்கலாம். இந்த இதை அடுத்த வீடியோல எடுக்க போறேன். இது ரெண்டுலாம் ஒண்ணுமே இல்ல. இந்த ரெண்டும் ஒண்ணுமே இல்ல. இந்தியா வளங்கள், இந்திய மக்கள் தொகை சர்வசாதாரணமா தட்டி தூக்கிடலாம். ஏன்னா புக் எடுத்தீங்களா இல்லையா? உங்களுக்கு இல்ல உங்களுக்கு புக்கை காட்டினாதான் இப்படி பளிச்சுன்னு காட்டினாதான் உங்களுக்கு திரும்ப ஞாபகம் வரும் போல. அம்னிசியா மாதிரி இருக்கீங்களே, மறந்து போச்சல்ல. என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்கா இல்லையா? புவியியல், பொருளாதாரம், தமிழ், இலக்கணம், இலக்கியம், தனிவட்டி, கூட்டு வட்டி, சிம்பிளிபிகேஷன் ஞாபகம் இருக்கா இல்லையா? அரசியலமைப்பு சட்டம், ஆர்டிகல், அடிப்படை உரிமைகள், அது என்ன வந்துச்சா? ஞாபகம் வந்துச்சா? வாங்க. இதா புக்கு இங்க பாருங்க. இந்த பாக்ஸ், இது பேர் பாக்ஸ். டு யூ நோ? ஞாபகம் வந்துச்சுல? ஸ்டார்ட். கமான் சியர் அப். எந்திரி படிங்க. சியர் அப். வாங்க. இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் இந்த சாப்டர்ல ஒண்ணுமே இல்ல. கனிம வளங்கள், இயற்கை வளங்கள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், புதுப்பிக்கத்தக்காத ஆற்றல் குடுத்துருப்பாங்க. எடுத்து படிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ட் நீங்களே படிச்சிடலாம். இதுக்கு அடுத்த சாப்டர் அப்படிதான். பாப்புலேஷன், மக்கள் தொகை, டிரான்ஸ்போர்ட், புரியுதா? போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, சாலை போக்குவரத்து,
என்னென்ன ரயில் நிலையங்கள் இருக்கு அது 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 அந்த ரயில்வே மண்டலங்கள் அது சரியா. இது அடுத்த பாடம். 2 பாடம் தரவா இன்னைக்கு முடிச்சு விட்ருங்க. இப்போ இன்னைக்கு இந்த 2 பாடத்தை முடிச்சு விட்ருங்க. நாளைக்கு 7th தமிழும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஃபர்ஸ்ட் பாடத்தை முடிச்சு விட்ருங்க. நான் வீடியோ போடுறேன், ஸ்டார்ட் பண்ணி விட்றேன், திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி விட்றேன் சரியா. அப்புறம் சனிக்கிழமை அந்த 10th சிவிக்ஸ்ல மீதி 2 பாடத்தை முடிச்சிடுங்க. அப்புறம் சண்டே தனி வெட்டியும் மின்னோட்டவியலும் 4 நாள் ஒரு வாரம். என்ன ஒரு வாரம் 3 நாள் போச்சு. அதை அப்படியே இழுத்து போட்டு அப்படியே படிக்கிறத இழுத்து போட்டு படிக்கணும். அவ்வளவுதான். நைட் ஒரு 12 மணி வரைக்கும் படிங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு சரியா. ஹவுஸ் ஒய்ஃப், ஜாப் கோயர்ஸ் யாரா இருந்தாலும் வீடியோ பார்ப்பீங்க. கமான், சீர் அப். 4 மாசம் தான் இருக்கு. நோட்டிபிகேஷன் எப்ப வேணா வரலாம். நோட்டிபிகேஷன் அறிவிப்பு, குரூப் 4 அறிவிப்புன்னு சொல்லுவாங்களே, அது எப்ப வேணா வரலாம். 4 மாசம் தான் எக்ஸாமுக்கு இருக்கு. ஜூன் மாசம் எக்ஸாம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாசம் தான். அது பிப்ரவரில 28 நாள் தான். ஐயோ, நான் 3.25 மாசம் தான் இருக்கு. எண்ணி பார்த்தா 3.5 மாசம் தாங்க. போங்க, 3.5 மாசம் தாங்க போங்க சரியா. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. எப்படியா போஸ்டிங்க வாங்கிடுங்க. போஸ்டிங் எப்படியா நீங்க வீடியோ பாக்குற எல்லாம் போஸ்டிங்க வாங்கி விட்டுருங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 150 மேல. ஏன்னா படிக்கிறப்ப கொஞ்சம் சாப்டர் கொஞ்சம் பெருசுதா. சாப்டர் கொஞ்சம் 2 பாடம் கொஞ்சம் பெருசுதா. மனப்பாடம் பண்றது அதிகமா இருக்கு. இருந்தாலும் கூட பண்ண வேண்டியது அவசியமாக திகழ்கிறது. இங்க பாருங்க, இரும்பு தாதெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இங்க பாருங்க, இதை நீங்க பாப்பீங்க. இதெல்லாம் எப்படி படிப்பீங்க? மேக்னடைட் 72.4%, ஹேமடைட் அதாவது இரும்பு தாதுல என்னென்ன இரும்பு வகைகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க நான் சொல்லிட்டா? நான் சொல்றேன் எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னு. கீழ்கண்டவையே ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக. ஏறு வரிசையில் என்னது? அதாவது இரும்பு தாது இருக்கிறத ஏறு வரிசையில இருந்து லிமனைட் கிரேட்டர் தேன், கோதைட் கிரேட்டர் தேன், ஹேமடைட் கிரேட்டர் தேன், மேக்னடைட் அப்படிங்குவாங்க. அப்புறம் மேக்னடைட் கிரேட்டர் தேன், ஹேமைட் கிரேட்டர் தேன், கோதைட். அப்படி புரியுதா? சும்மா என்ன ஹேமடைட்ல எத்தனை சதவீதம் இரும்பு தாது இருக்கு? இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எப்ப 1990களில் செல்வி ஜெயலலிதா ஆட்சியில முடிஞ்சு. ஜெயலலிதா 1990கள் இருக்குல்ல, நரசிம்மராவ் ஆட்சி, அப்பயே அந்த கொஸ்டின் எல்லாம் முடிஞ்சு சரியா. இப்பெல்லாம் அப்கிரேடு. இங்க பாருங்க, இந்துஸ்தான் நிறுவனம், அது இது எல்லாமே தாதுக்கள். உலோகம், அலோகம், மெட்டாலு, நான் மெட்டலு, மைக்கா, லைம்ஸ்டோனு, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சாந்து. உங்களுக்கு என்ன பண்றது? உங்களுக்கு அப்படியே இந்த உலகத்துக்குள்ள கூட்டிட்டு வரதுக்கு என்னெல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. திரும்ப உலகத்துக்குள்ள வாங்க. CaSO4.2H2O என்னன்னு சொல்லுங்க. CaSO4.2H2O என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம். ஜிப்சம் ஹீட் பண்ணோம்னா CaSO4.2H2O கிடைக்கும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சாந்து, இது கெமிஸ்ட்ரியில இருக்கும், ஆனா இங்க இருக்கும் பாரிஸ் சாந்து. ரைட். இங்க பாருங்க, எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் வயல்கள் இருக்கு, இதை வந்து கேட்பாங்க. கிழக்குல இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்களை வரிசைப்படுத்துகன்னு கேட்பாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. வந்துடணும். ரீடேக், ரீஸ்டார்ட் பண்ணுங்க. பாடங்கள்லாம் நல்லா பாருங்க. பருத்தி நெசவாலைகள்லாம் எங்க இருக்கு பாருங்க. இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை 1818. சும்மா பாத்திரத்துல ஒரு மார்க் வந்து இதை பார்த்தா ஒரு மார்க் வந்துருச்சு. அவ்வளவுதான். இந்தியாவில் முதல் பருத்தி நெசவாலை இருக்குல்ல 1818, 1818 சரியா. பருத்தி காட்டன் இருக்குல்ல, காட்டன் எல்லாமே 18 வயசுல தான் நல்லா காட்டன் ட்ரெஸ் போட்டு நல்லா டிப்டாப்பா ஆகணும்னு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. 18 வயசுல தான் அப்படியே ட்ரெஸ்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்ப ட்ரெஸ்னா காட்டன். 18 முடிஞ்சா. இப்ப ஆன் த ஸ்ட்ரோக்ல அந்த ஷார்ட்கட் வந்துச்சு. ஐயோ, என்ன சொல்றது? படிங்க முடிஞ்சிச்சுங்க சரியா. என்ன வேணும்? ஃபுல்லா முடிஞ்சு. இந்த 2 பாடத்தை முடிக்கிறீங்க. கமான், சீர் அப். ஓகே, சரி. இந்த 2 பாடத்தை இன்னைக்கு முடிச்சிடுறோம். நாளைக்கு 7th டேர்ம் 1 முடிச்சிடுறோம். 10th சிவிக்ஸ் நான் ஒரு பாடத்தை வீடியோ போடுவேன், அதோட முடிஞ்சு. நாளை கழிச்சு அந்த மத்திய அரசு மாநில அரசு முடிச்சு விட்டுறோம். 1 மாசத்துக்கு யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 மாசத்துக்கான டெஸ்ட் பிளான் நான் சொல்றேன். ஒரு நாளைக்கு நாளை கழிச்சு சொல்றேன் சரியா. மாசம் டெஸ்ட் பிளான் 10th சோஷியல் சயின்ஸ் மொத்தமா முடிக்கிறோம். 6வது 7வது தமிழ மொத்தமா முடிக்கிறோம். அங்கிட்டு மேத்ஸ்ல ஒரு 4-5 டாபிக் மொத்தமா முடிக்கிறோம். இங்க 10th சயின்ஸ்ல 3-4 டாபிக், பிசிக்ஸ் மொத்தமா முடிக்கிறோம். அதுக்கப்புறம் பிப்ரவரி மாசம் அதே மாதிரி ஒரு மந்த்லி எக்ஸாம் வேணா வைக்கலாம். அதுல 6th ல இருந்து 9th மொத்தமா முடிக்கிறோம் சோஷியல் சயின்ஸ. இங்கிட்டு 8, 9, 10, 8, 9 தமிழ்ல மொத்தமா முடிக்கிறோம். அங்க சயின்ஸையே மொத்தமா முடிக்கிறோம், இந்த மேத்ஸையே மொத்தமா முடிக்கிறோம். 2 மாசத்துல மொத்த குரூப் 4 முடிச்சு விடுறோம். போங்க சரியா. ரைட். மொத்த குரூப் 4 ஒரு 70% முடிச்சிருப்போம். மார்ச் மாசம் அது ஒரு இன்னொரு 15% ஓடும். ஏப்ரல் மாசம் இன்னொரு 15%, 100% முடிச்சிருப்போம். மே மாசம் நடுவுல 100% முடிச்சிட்டோம். எப்பா எக்ஸாம் எப்ப எக்ஸாம் கால் லெட்டர் எங்க, இது எங்க, அந்த பேர் என்னது, எக்ஸாம் எழுதக்கூடிய டேட் எப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அப்படியே நிம்மதியா அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கணும்.
கரெக்டா கரெக்டா? எந்திரிங்க படிக்க ஆரம்பிங்க. ஸோ பர்ஃபெக்ட் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் அத்தனை லட்சம் பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், பொங்கல் பண்டிகை முடிஞ்சிச்சு அவ்வளோதான். அதெல்லாம் அந்த டயர்ட்னஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க, சோம்பேத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க, முடிஞ்சுங்க, கம்ப்ளீட். இனிமேட்டு எந்த பண்டிகை இல்லை. எந்த பண்டிகை இருக்கு? ரிபப்ளிக் டே கொண்டாட போறீங்களா? எந்த பண்டிகை இல்லை, அவ்வளோதான். படிப்பு தான் மேட்டு. கமான் எந்திரிச்சு வாங்க. இங்க பாருங்க, நெசவாலைகள், காகித ஆலை. இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை 1812ஆம் ஆண்டு மேற்கு வங்கத்தில் உள்ள செராம்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. செராம்பூர்னா என்னது? காகிதம் செராம்பூர் காகிதம். 1812 சரியா? பேப்பர்னா 12. கடைக்கு போய் 12 பேப்பர் வாங்கிட்டு வாப்பா. எப்பா கடைக்கு போய் 12 பேப்பர் வாங்கிட்டு வாப்பா. 18 புரிச்சா? 18 முடிஞ்சு, அவ்வளவுதான். செராம்பூர். இந்த மாதிரி டக்கு உள்ள வெள்ள எல்லாத்தையும் படிக்கணும். ரைட்டா? ஸோ ஓகே, சீரப் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஆப்பில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு டே கிளாஸஸை படிங்க. நம்ம ஸ்டடி பிளான் போட்டு படிக்கிறவங்க ஸ்டடி பிளானை முடிங்க. யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வரேன் டெஸ்ட் பிளானோட. டெஸ்ட் சீரிஸ் எழுதுறவங்க 3 நாள் தமிழ் போட்டிருப்போம். அடுத்து இப்போ GS ஸ்டார்ட் ஆகும், அதை அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? மற்ற இதர விஷயங்கள் வேற எங்கேயா படிக்கிறீங்கன்னா அவங்க ஸ்டடி பிளானை அப்படியே படிங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வருஷம் போஸ்டிங்கை தட்டி தூக்கணும். வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் போஸ்டிங்கை தட்டி தூக்கணும். சரியா? குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 1 இருக்கட்டும். ரைட்டா? அதான் டைம் இல்லை, வேகமாக ஓடுங்க. குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மார்க் இன்டர்வியூ செஷன் வச்சிருக்கோம். சரியா? மார்க் இன்டர்வியூவில் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்கு, ஆஃபீஸ் நம்பர். அது கால் பண்ணி, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.